ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கு நம்ம அறுசுவை பந்தியில் பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் சம்பல். இது நம்ம நாகர்கோவில் ஸ்பெஷல் ரெசிபி ஃபார் ஆப்பம். உங்களுக்கு கிரேவி செஞ்சு போர் அடிக்குதா? செய்ய ரொம்ப நேரம் இல்லையா? டோன்ட் வரி, ஜஸ்ட் 5 சிம்பிள் இன்க்ரீடியன்ஸில் 2 மினிட்ஸில் தேங்காய் சம்பல் செஞ்சுடுங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இப்போ சொல்கிற இந்த அளவு இன்க்ரீடியன்ட் 2 பேர் சாப்பிட போதுமானதாக இருக்கும். முதல்ல தேங்காய் 1/2 கப், அதாவது பெரிய தேங்காவாக இருந்தால் அரை முடியில் பாதி துருவி எடுத்துக்கோங்க. தேங்காய் இலசாக இருக்கக்கூடாது, ரொம்ப முத்தலாகவும் இருக்கக்கூடாது. இனிப்பாக இருந்தால் சம்பல் ரொம்பவே ருசியாக இருக்கும். அடுத்ததாக மீடியம் சைஸ் ஆனியன் பாதி. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லது. 4லேருந்து 5 சின்ன வெங்காயம் சேர்க்கலாம். அடுத்ததாக மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு. மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்து பல்ஸ் மோடில் 15லேருந்து 20 செகண்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சிக்கு பதிலாக அம்மி அல்லது உரல் பயன்படுத்தினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ அரைச்சி கொண்டு வந்துடலாம். அப்புறமா பாதி வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயமாக இருந்தால் தோல் உரித்து அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் பல்ஸ் மோடில் 15லேருந்து 20 செகண்ட் அரைச்சி கொண்டு வந்துடுங்க. பார்த்திங்களா, நம்ம அரைச்சது இந்த மாதிரி தான் இருக்கணும், தண்ணீர் சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் மற்றும் வெங்காயத்தை ஒரு மிக்சிங் பவுல் அல்லது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக கிளறி எடுத்தால் நம்ம தேங்காய் சம்பல் தயார். இது ஆப்பத்துக்கு பெஸ்ட் காம்பினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க.